கோவை அருகே போதை மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக நேரலையில் இணைந்து கூடுதல் விவரங்களை அளிக்கிறார் செய்தியாளர் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்தது எப்படி? போலீசார் விசாரணையை தொடங்கிவிட்டார்களா? சக்தி, நாம் இப்ப தற்போது அந்த சம்பவ இடத்துல தான் இருக்கோம். கோவை புறநகர பகுதியான கோவில் பாளையத்தில் செயல்பட்டு வரும் ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் கிஷோர் என்பவர் உயிரிழந்துள்ளார். அவருக்கு வயது 20. அவர் கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வந்திருந்த நிலையில் கடந்த 4 மாதங்களாக போதை பழக்கம் இருந்ததை அடுத்து அவர் இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 1 மாதமாக அவர் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் அவர் வீட்டிற்கு அனுப்புமாறு மிகவும் ஒரு அதாவது நார்மல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அதையும் மீறி அவர் கூச்சலிட்டு தகாத வார்த்தைகளில் அங்கிருந்த ஊழியர்களை தொடர்ச்சியாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த கிஷோர் குமாரை அங்கிருந்த ஊழியர்கள் கை கால்களை கட்டி போட்டு சமாதானப்படுத்த முயன்றுள்ளனர். ஆனால் அப்போதும் அவர் சமாதானமாகாமல் தொடர்ச்சியாக மிகுந்த தகாத வார்த்தைகளில் அங்கு உள்ள ஊழியர்களை திட்டி வந்ததாக தெரிகிறது. உடனே இதனால் பாத்தீங்கன்னா அங்கிருந்த ஊழியர்கள் அவருடைய வாயில் அதிகப்படியான துணியை அமுத்தி உள்ளனர். அந்த துணியை அமுத்தின சில மணி நேரங்களே பாத்தீங்கன்னா அவர் மயக்கமடைந்துள்ளார். உடனே அந்த அங்கிருந்த ஊழியர்கள் கிஷோரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் அங்கு மருத்துவர்கள் கிஷோரை பரிசோதித்து அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் பாத்தீங்கன்னா தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்ப சம்பவ இடத்தில் கூட பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை உள்ளே விசாரணை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் மற்றும் கோவில்பாளையம் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் இன்று காலையிலிருந்தே இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த கிஷோர் உயிரிழந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மறுவாழ்வு மையத்தில் கிஷோர் உட்பட 35 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிஷோர் ஒருவர் அனுமதி பெற்றிருந்தாலும் ஒருவர் உயிரிழந்தால் மற்றவர்களும் இந்த மையத்தில் இருக்க முடியாது என்பதால் மற்ற 34 பேருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அழைக்கப்பட்டு அவர்களையும் அவரவர் உறவினர்களும் ஒப்படைக்கும் பணிதான் தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இந்த மறுவாழ்வு மையம் முறையாக செயல்படுகிறதா, அந்த நார்ம்ஸ் அதாவது அந்த அனுமதி பெற்று செயல்படுகிறதா என்பது குறித்து விசாரணை நடத்தும் கோவில்பாளையம் காவல்துறை சார்பில் சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கும் சம்பந்தப்பட்ட கோட்டாட்சியருக்கும் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்களும் இங்கு விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. அந்த விசாரணைக்கு பிறகே இந்த மையம் முறையாக செயல்பட்டதா, அந்த அரசு விதிப்படி அது நடந்ததா என்பது குறித்து தெரியப்படும். இந்த சட்ட விதிமீறல்கள் ஏதேனும் இருந்தால் இந்த மையம் மூடப்படும் எனவும் சொல்லப்படுகிறது. தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக கோவில்பாளையம் காவல்துறையினர் 304 பார்ட் 2 என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது பாத்தீங்கன்னா கொலை செய்யும் நோக்குடன் இல்லாமல் ஆனால் அவர் உயிரிழந்திடுவார் என்று தெரிந்தே அந்த சம்பவத்தில் ஈடுபடுவதுதான் இந்த பிரிவு. தற்போது இந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக இருவரிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக சம்பவ இடத்தில் காவல்துறையினும் சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறையும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா.